ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் முஃபாசா இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்றின் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கதைக்கிழமை பார்த்தீங்கன்னா லயன் கிங்கோட ப்ரீக்வல் மூவி. அதில் வருவார் பார்த்தீங்கன்னா முஃபாசா, அவரோட ஸ்டோரி. ஸோ அவர் சின்ன பையனாக இருக்கும்போது அவர் தனியாக ஒரு குழுவோட வாழ்ந்துட்டு இருக்காரு. அவங்களோட நிலைமை பார்த்தீங்கன்னா வறண்டு போயிருக்கு. அந்த டைமில் நதிக்கரையோரம் தண்ணி குடிக்க போகும்போது திடீர்னு வர வெள்ளம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே அவர் அடிச்சுட்டு வேற ஒரு இனக்குழுக்கிட்ட கொண்டு வந்துடுது. அங்கே வந்த ராஜா வந்தேரிகளுக்கெல்லாம் இது இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பெண் சிங்கங்களோட அனுப்பி வைக்கும். ஸோ அங்கே இருக்க பெண் சிங்கங்களும் பார்த்தீங்கன்னா இவருக்கு வேட்டையாடுறது எப்படி, காடுகளை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. இது இப்படியே போயிட்டு டைமில் ஒதுக்கப்பட்ட சிங்கங்கள்னு சொல்ல போகிற வெள்ளை சிங்கங்கள் ஒவ்வொரு இனக்குழுவாக போயிட்டு ஒவ்வொரு சிங்கங்களாக கொண்டுகிட்டு இருக்கு. அந்த மாதிரி இவங்களோட இனக்குழுவையும் தேடி வர ஸோ அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா, நீயும் உன்னோட ஃப்ரெண்டு டாக்காவும் இங்கிருந்து மில்லியன் சொல்லப்படுற ஒரு இடம் இருக்குது, அங்கே போயிருங்க, இவங்கள்ட்ட தப்பிச்சிருங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்க இவங்களை தேடி அந்த வெள்ளை சிங்கங்கள் அங்கேயும் வர. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, அந்த வெள்ளை சிங்கங்கள்ட்ட இவங்க தப்பிச்சாங்களா, இல்லை முஃபாசா இதையெல்லாம் மீறி தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை எப்படி உருவாக்குனாரு, கிளைமேக்ஸில் என்னாச்சுன்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்த்தீங்கன்னா லயன் கிங்கோட ப்ரீக்வல் மூவி. அதில் வர முஃபாசாக்குன்னு சொல்லிட்டு பேஸ் பண்ண ஒரு மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா அனிமேஷனில் இல்லை, ஸோ லைவ் ஆக்ஷனுக்காக புதுசாக இந்த படத்தை நரேட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு, எப்பா என்னப்பா படம்ன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா விஷுவல் ஒவ்வொன்றையும் மிரட்டி விட்டுருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அது அனிமேஷன் தானா, இல்லை ஒரு ரியல் லொக்கேஷனில் வச்சு எடுத்தாங்களா, காடுகளா அப்படின்ற அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் மாதிரியே காட்டிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த மிருகங்கள் மூலம் எமோஷனலாக கன்வே பண்ண முடியலன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த படத்தெல்லாம் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி அனிமேஷன் மூவியில் வர மாதிரியும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையும் அந்த முஃபாசான்னு சொல்லிட்டு நிறைய கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா எமோஷனல் சீக்வன்ஸையும் அழகாகவே கன்வே பண்ணியிருக்காங்க. சிஜி விஎஃப்எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டாப் நாச்சாக இருக்குங்க. அதெல்லாம் நம்ம என்ன அந்த இடத்துக்கு வரதுக்கு எத்தனை வருஷம் ஆக போகுதுன்னு தெரில. இது தவிர சவுண்ட் டிசைனிங்காக இருக்கட்டும், அனிமேஷன் குவாலிட்டியாக இருக்கட்டும், கலர்ஃபுல்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்து பார்த்து செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ் டப்பிங்கில் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ப்ரோமோ போட்டிருப்பாங்க. அர்ஜுன் தாஸ் தான் நம்ம முஃபாசாவுக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. அர்ஜுன் தாஸாக இருக்கட்டும், இல்லை அசோக் செல்வனாக இருக்கட்டும், விடிவி கணேஷ் பார்த்தீங்கன்னா ரஃபிக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. உண்மையை சொல்லணும்னா அவ்வளோ ஆப்டாக இருந்துச்சு அந்த ரஃபிகி வாய்ஸ்ன்றது. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஞானஸ்தானம் அடைஞ்சு முஃபாசாவை கூட்டிகிட்டு வந்து கிளைமேக்ஸில் என் சகோதரன் யாருன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் ஒரு மரத்துக்கிட்ட ரிவீல் பண்ணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விடிவி கணேஷ் டப்பிங்கில் அவ்வளோ உயிரோட்டமாக கொண்டு போயிருப்பாங்க. இதை தவிர டிமோன் அண்ட் புபாக்கு சில காட்சிகள் மட்டுமே இருந்தாலும் கொடுத்த ரோலை பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா காமெடின்ற ஒரு சீக்வன்ஸில் அடுத்த கட்டத்துக்கே எலிவேட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதை தவிர படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஓடுது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா லிட்டரலி எங்கேயுமே போர் அடிக்காது. முஃபாசா யார், அவங்க அம்மா அப்பா யார், எப்படி அந்த வெள்ளம் வந்து அவர் வேற ஒரு இலக்குணுக்குள்ள வந்தார், அந்த ராஜா எப்படிப்பட்ட கேரக்டர், டாக்கா யார், அந்த டாக்கா லாஸ்ட்டில் எப்படி ஸ்காரா மாறுறாரு, அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் சிங்கங்கள் அவருக்கு எப்படியெல்லாம் சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்குது, மோப்பத்தை பற்றி ஒரு காடு எப்படி இருக்குன்ற அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறாருன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவ்வளோ அழகாக கொண்டு போயிருப்பாங்க. பட் செகண்ட் ஹாஃப்னு போகும்போது முழுக்க முழுக்க அது அட்வென்ச்சராக போனாலும் அந்த மில்லியனவை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான பயணமாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃபை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. முழுக்க முழுக்க அது அட்வென்ச்சராக தான் கொண்டு போயிருக்காங்க. பட் அதை இன்னும் கொஞ்சம் நீட்டாகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். அதை தவிர 2 மணி நேரம் படத்தை இன்னும் 1.5 மணி நேரம் அந்த அட்வென்ச்சர் சீக்வன்ஸை சுருக்கியிருந்தாலே இந்த படம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல்லே போயிருக்கும். இப்பயும் ஒன்றும் பெருசாக கெட்டு போனீங்க. உங்கள் வீட்டில் யாராச்சும் சின்ன குழந்தைங்க இருந்தாலும் சரி, இல்லை நீங்களே போய் உட்காந்தாலும் சரி, படத்தை பார்க்கும்போது ஸ்டோரி ஸ்கிரீன் பிளேலாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த விஷுவலை பார்க்கும்போதே என்னப்பா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தாட் வந்துடும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒர்த்தபுளாக இருக்குது. ஸோ தமிழ் டப்பிங்கில் இருக்குன்றப்ப தாராளமாக வாட்ச் பண்ணி பாருங்கள். மொத்தத்தில் இந்த முஃபாசா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் லயன் கிங்கோட ப்ரீக்வல் மூவி. முஃபாசாவோட கதையை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருந்தாலும் இந்த படம் பார்த்தீங்கன்னா அனிமேஷனில் இல்லை, ஸோ லைவேஷனுக்காக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்தை பார்க்கும்போது ஸ்டோரி ஸ்கிரீன் பிளேலாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுருங்க. எப்பா என்னப்பா விஷுவலில் எப்படி மிரட்டியிருக்கீங்களான்ற ஒரு ஆச்சரியம் தான் வந்துச்சு. லயன் கிங் லைவ் ஆக்ஷன் மூவிலே பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ஒரு சிங்கம் மாதிரி இருந்துச்சு. எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு கன்வே ஆகலன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எமோஷனல் சீக்வன்ஸும் அந்த மிருகங்கள் வச்சு கன்வே பண்ணது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சிஜியாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், சவுண்ட் டிசைனிங்காக இருக்கட்டும், பார்த்து பார்த்து சும்மா செதுக்கி வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா படம் உயிரோட்டமாக இருக்குது. இதை தவிர தமிழ் டப்பிங்லாம் சொல்லவே தேவையில்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சது விடிவி கணேஷோட ரஃபிக்கு வாய்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் முஃபாசாவுக்கு அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் கொடுத்திருந்தாலும் அந்த பேஸ்
அந்தளவுக்கு அழகாக இருந்தாலும் விடிவி கணேஷ் தான் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவரோட வாய்ஸ். ஸோ படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குன்றப்ப தாராளமாக பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஒர்த்தபுளாக இருக்கும். முக்கியமாக உங்கள் வீட்டில் யாராச்சும் சின்ன குழந்தைங்க இருந்தால் கூட்டிட்டு போய் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஒர்த்தபுளாக இருக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது வீடியோ பிடிச்சது மேலே கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறது பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.